எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தீபாவளி வரப்போகுது, ஸ்வீட் பண்ணியே ஆகணும். ஆனால் சிரமமே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு பண்ணணும்னு யோசிக்கிறவங்களா நீங்கள்? உங்களுக்கானது தான் இந்த பொட்டுக்கடலை லட்டுங்க. இதுக்கு 1 கப் அளவு பொட்டுக்கடலை, 2 ஏலக்காய், 1/4 கப்பு நான் கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட பயன்படுத்தலாம். இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து உடைச்ச முந்திரி, திராட்சையை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. அதாவது பொன்னிறமாக இருக்கணும் அவங்க. ஸோ இப்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்க அந்த பொட்டுக்கடலை மாவு, அதையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விடுங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மெதுவாக கிளறிட்டே வந்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து கலருமே இந்த மாதிரி நல்லா மாறி இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக மாவை எடுத்துக்கோங்க, அதை நல்லா அழுத்தி ஒரு உருண்டையை பிடிச்சிங்கன்னா உடையாமல் உருண்டை வரணுங்க. அதுதாங்க பதம். இப்போ உருண்டை பிடிக்க வரல, உடஞ்சி விழுந்துச்சுன்னா இனி கொஞ்சமாக நெய் சேர்த்து உருண்டை பிடிங்க, கரெக்டாக வந்துடும். இப்போ இதையே அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டுங்க, கை பொறுக்கிற சூடு வந்தோன்னா கொஞ்சமாக மாவை நாம்பி லைட்டாக அப்படியே அழுத்தி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு உருண்டை கிடச்சிடும். ஆனால் கொஞ்சம் விரிசல் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்போ என்ன பண்ணணுன்னா ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாதுங்க, இந்த உருண்டை சீக்கிரம் உடஞ்சிரும். லைட்டாக அப்படியே ஒரு ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு உருண்டை கிடச்சிடுங்க. இந்த தீபாவளிக்கு இந்த பொட்டுக்கடலை உருண்டையை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு எச்சரிக்கைங்க, நீங்கள் உருண்டையை பிடிச்சி பிளேட்டில் வைக்க அது காலியாகிட்டே இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. உங்களுக்கு பிளேட் நிரம்பி பார்க்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா வீட்டில் யாரும் இல்லாதப்போ பண்ணுங்கள். இது நான் முன்னாடியே சொல்லிடுறேங்க. இது ஒன்றெல்லாம் சாப்பிட்டுட்டு நிறுத்த முடியாதுங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். குழந்தைகளுக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க. இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.